ஐ மேக்கப் டியூட்டோரியல் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் டேப் போட்டு ஓட்டிட்டிங்கன்னா உங்களோட ஐ மேக்கப் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்கள் பேஸுக்கு ப்ரைமர் முக்கிய மாதிரி ஐஷேடோவுக்கும் ஐஷேடோ ப்ரைமர் ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் க்ரீஸ் ஏரியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஒரு டார்க் அண்ட் ப்ரௌன் கலர் க்ரீஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணுறேன். மேக்கப்பில் எப்பொழுதும் பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட அவுட்ஃபிட் க்ரீன் கலர் அப்படின்றதுனால டார்க், மீடியம், லைட்டுன்னு அவங்களுக்கு ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ போடுறது ஃபுல் க்ரீஸ் மெத்தட் ஐஷேடோ டெக்னிக் அப்படின்றதுனால லீஃப் ஏரியாவில் கன்சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஷேடோவை பிளெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ரீஸ் ஏரியாவுக்கும் லீஃப் ஏரியாவுக்கும் நடுவில் ஒரு தின் லைன் நான் விட்டுருப்பேன். அங்கே பிங்க் கலர் ஆலோகிராஃபிக் லைனர் போடுறேன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அனஸ்தாசியாவில் எபோனி ஷேட் யூஸ் பண்ணுறேன். லைனருக்கும் காஜலுக்கும் இன்க்ளாட் ஜெல் லைனர் யூஸ் பண்ணுறேன். லைனர் அண்ட் காஜல் முடிஞ்சதுக்கப்புறம் மஸ்காரா போடுங்க. மஸ்காராக்கு நான் மெப்லின் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிளைண்ட் விருப்பப்படி டபுள் ஷேட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸை பக்கத்தில் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஒரு நியூ கலர் ஃபார்ம் ஆகும். எப்பொழுதுமே அனலாக் கலர்ஸை தான் பக்கத்தில் யூஸ் பண்ணணும். என்னங்க, காம்ப்ளிமெண்ட்ரி கலர், அனலாக் கலர் ரொம்ப குழப்பமாக இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன்.